செய்தியை பார்த்து வருகிறோம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் அண்ணாமலையின் உருவ பொம்மை எரிப்பு போராட்டமானது நடைபெற்றிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி குறித்து அவதூறாக அவர் பேசியதை கண்டித்து அதிமுகவினர் இதுபோன்ற செயலில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். கும்பகோணம் உச்சி பிள்ளையார் கோவில் அருகே இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோவில் அருகே அதிமுகவினர் அண்ணாமலை அவர்களின் உருவபொம்மையை எரித்து எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். அது குறித்து அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இபிஎஸ் குறித்து தரம் தாழ்ந்து அண்ணாமலை விமர்சித்ததாக கூறி போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். காவலர்கள் அங்கு குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர். வணக்கம். தற்பொழுது அண்ணாமலையின் உருவபொம்மை எரிப்பு போராட்டமானது நடைபெற்றிருக்கிறது. கார்த்திகேயன், அங்கு காவலர்கள் முன்னெடுத்த நடவடிக்கைகள் என்ன? அங்கு அதிமுகவினர் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? விரிவான விவரம் என்ன? பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழக எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி குறித்து அவதூறாக, அதாவது தரம் தாழ்ந்து பேசியதாக செய்தி வெளியானது. இதனால் ஆத்திரமடைந்த அதிமுகவினர் கும்பகோணம் உச்சிப்பிள்ளையார் கோயில் அருகே அதிமுகவினுடைய ஐடி பிரிவு மாநில தஞ்சை மண்டல தலைவர் செயலாளர் அறிவொளி தலைமையில கொண்டு கூடி அண்ணாமலையுடைய உருவ பொம்மையை தீயிட்டு கொளுத்தி கோஷங்களை எழுப்பினார். அதாவது அண்ணாமலைக்கு எதிராக தரந்தாழ்ந்து விமர்சித்த அண்ணாமலையை எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பி தீயிட்டு கொளுத்தினர். உடனே அங்கு ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் அந்த உருவ பொம்மையை பிடுங்கி தண்ணீர் ஊற்றி அனைத்து பாதுகாப்பாக எடுத்து சென்றனர். அதிமுக கொடியுடன் திரண்ட அக்கட்சியினர் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரித்திருக்கிறார்கள். அதனை காவல்துறையினர் தடுத்திருக்கிறார்கள். இது குறித்தான உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.